அண்ணி அண்ணி என்ன அதுக்குள்ளேயும் தூங்கிட்டாங்க? வாப்பா வா. இப்போ காலேஜுக்கும் போகிறதில்ல, நல்லா ஊர் சுற்றிட்டு ஒரு வாரமாக காலேஜுக்கு போகலை. இப்போ என்ன நீ ஊர் சுற்றிக்கிட்டு எங்கே போகிற எங்கே வரேன்னு தெரில. முடியலன்னா சரி தான் படுக்கணும் தலைவலின்னு சொல்லிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு தர்ற. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ? அது ஒன்றும் இல்லை, நீ சும்மா ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியில் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்னமோ இப்படி போச்சுக்கிறீங்களே. ஆமாம், நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? அப்போதையும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பெரிய ஆளுதையும் போங்க. நான் என்ன விஷயத்த சொல்லாமல் உண்டை மறைச்சி உண்டை சொல்லாமல் நான் என்னத்தை மறைக்க போகிறேன்? அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நடக்கலைப்பா. எப்பவும் போல் அத்தை திட்டினாங்க, அப்பா அம்மா வந்தாங்க, அவங்கள இருங்கன்னு கூட சொல்லலை, வந்தவொடனே போயிட்டாங்க. அதே மனசு கஷ்டமாக இருக்குன்னு படுத்துருந்தேன். வேறு என்ன விஷயம் இருந்துச்சு? ஆமாம், வேலை கிடச்சிருக்கு, அதான் அதை சொல்கிறியா நீ? ஆமாங்க, நீ வேலை கிடச்சிருக்கு, அதை எந்த சொல்கிறது இல்லையா? ரொம்ப நாள் வேலைக்கு போங்க நீ போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் போகவே மாட்டேங்கிறீங்க. இப்போதைக்கு பார்த்து கை ஓடி இருக்கு என்றதானே நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும், என்று சொல்லவே இல்லை. யாரோ மாதிரி இருக்கீங்க, இல்லை போங்க போங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா போய் அட்டன் பண்ணி பார்க்கலான்னு பண்ணி என் ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ண கிடச்சிருந்தேன்னு சொன்னேன். இருந்தாலும் எதுக்கு, நம்மள மாதிரி எத்தனை பேர் வருவாங்க ரெஃபர், அதனால தான் போனேன், பார்த்தா கிடச்சிருச்சு. சரி சொல்லலான்னு பார்த்தா இங்கேதான் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது. அப்பா அம்மா வந்திருந்தாங்க, வந்ததுன்னே போயிட்டாங்க. அத்தை ஒரு வார்த்தை கூட வாங்க இருங்கன்னு கூட சொல்லலை. அதே மனசு கஷ்டமாக இருக்குது, அப்படியே படுத்துட்டேன்னா. அதனால நான் யாருக்குமே ஃபோன் பண்ணல, உங்கள் அண்ணனுக்கு கூட சொல்லலை. போங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி இதையும் சொல்லுவீங்க, இந்த விஷயத்தையும் சொல்கிறது இல்லை. கேட்டால் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அதனாலையும் சொல்லி சாக்கு போக்குதான் சொல்லுவீங்க. இருந்தாலும் எங்கள் அண்ணியை நான் விட்டு கொடுத்துட முடியுமா? அதனாலே வரும்போது ஸ்வீட் பாக்ஸோடு வந்துச்சு. அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு சாயங்காலமே, அதனால் ஸ்வீட் பாக்ஸோடு வந்துருச்சு. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குடா இவ்வளோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன்? இங்கே யாரா திங்கிறது? அவன் இருக்கிற நிலமையில ஸ்வீட்டை வாங்கிட்டு வரேன். அட போட அங்கிட்டு, நீ வேறு நீனே எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். மாமா கொடுக்காத ஒன்று மட்டும் குடிச்சரியா? சாப்பிடுங்க, நீ வச்சு சாப்பிடுங்க. நான் ரொம்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்படியாக முன்னேறினா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எங்கள் அம்மா வந்து எடுத்து பேச மாட்டேங்கிற, ஊர்பட்ட வேலை பார்க்குறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிட்டு அவங்களே கொஞ்சம் வேலை வாங்கி கொஞ்சம் கெத்தாக இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? பம்மிக்கிட்டு பண்ணுறீங்க, அதையும் கொஞ்சம் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல, அதுவே எனக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து கொண்டாருங்க. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் கடையிலே பிரியாணி சாப்பிட்டு, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆனால் பாவி, என்னடா சொல்கிற? சாப்பிட்டியா? உனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன்டா. நீ இப்படி சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்கிற, ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியாடா? என்றைக்குன்னே வருவியலாடா? மிச்சம் மீதி கிடக்கிறத காலைல நான் தான்டா சாப்பிடணும். எதுக்குடா இப்படி பண்ணுறேன்? பிரியாணி சாப்பிட்டியா? எனக்கு வாங்கிட்டு வந்தியாடா? அண்ணி நொண்ணின்னு மட்டும் சொல்ல, ஒரு பிரியாணி வாங்கி தர மாட்டேங்கிறியாடா? இந்த ஏன் சப்பாத்தியே மிச்சமாக போய் காலையில் நீங்கள் சாப்பிடணும் சொல்லி, இதில் உங்களுக்கு வேறு நான் பிரியாணி வாங்கிட்டு வந்து அதுவும் மிஞ்சி போச்சுன்னு வச்சுங்க. 2 சப்பாத்தியும் நீ காலையிலையும் சப்பாத்தி சாப்பிடணும், மதியம் சப்பாத்தி சாப்பிடணும். அப்புறம் நீ வெளுத்து கட்டிடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் பிரியாணியே வாங்கிட்டு வரல, தெரியுதா? சப்பாத்தியை மங்க வைங்க, நான் காலையில் சூடு பண்ணி தாங்க சாப்பிட்டுட்டு போகிறேன். சாப்பிட்டுட்டு எங்கே காலேஜுக்கு போறியா? இல்லை, நீ காலேஜுக்கு ஒரு வாரம் இங்கே திங்கக்கிழமை தான் போகணும். லீவ் போட்டது போட்டுட்டோம். வெள்ளிக்கிழமை ஒரு நாள், அப்புறம் சனி ஞாயிறு லீவு. ஒரு வாரம் திங்கக்கிழமை போகுமே. இப்போ போய் என்ன பண்ண போகிறோம்? படிச்சா கிளிக்க போகிறோம். இப்படி பண்ணிகிட்டே திரிய. அப்புறம் அரியர் ஏறினோன்னு நான் நல்லாதையும் படித்தேன், அவங்க ஒழுங்காக திருத்தலை, அதனால ஃபெயிலாக போட்டோம்னு சொல்லி உன்னை வெளுத்து கட்டுறேன். உங்கள் அம்மா மாதிரி விளக்கமத்தடி படித்ததை இவங்க விளக்கமத்தடியெல்லாம் வாங்கியிருக்கியா நீ? என்னங்க இப்படி கேட்டுட்டியா? சின்ன பிள்ளைலாம் அம்மா விளாசம் தெரியுமா? இப்போதான் கொஞ்சம் விட்டுருக்கு. என்னமோ நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. போங்க அங்கிட்ட. நான் திங்கக்கிழமை காலேஜ் போய் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். விளக்கமாக தட்டி அடிக்கிறாள். நம்மள முன்னாலாம் நல்லா ஓடிடும் கொடுன்னு. இப்போலாம் ஓட முடியலை. வெயிட் வேறு போட்டேன்னா ஓட முடியல. பிள்ளைலாம் பார்த்தா என்ன நினைக்கிங்க? எனக்கு அசிங்கமாக இருக்காது. விளக்கமாக தட்டி உங்களுக்காக ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ விளக்கமாக தட்டி தான் அடிப்பீங்களா? நீங்கள் போங்க, உங்களோட சண்டை. அந்த அளவுக்கு பயம் இருக்கா? இருந்தா சரி, இனிமேல் ஒழுங்காக படிக்கலன்னு வச்சுக்க, உனக்கு வீதியில் விட்டு தாண்டா உன்னை ஓட விடுவேன். போய் படு, சாப்பிட்டேன்னா போ. உனக்காக சாப்பிடாம வேற உட்காந்துருக்கேன். சரி, நீங்கள் போய் படுங்க. அண்ணன் வந்துட்டாரா இல்லையா? இல்லைப்பா, காணோம். அதே 2 பேரும் வருவேன்னு உட்காந்துருந்தேன். நீ வந்துட்டு பார்த்தா நீ சாப்பிட்டுட்டு வந்துட்ட. அவர் என்ன லட்சணத்தில் வராரோ தெரில. சரி, நீ போய் பாடு, நான் பார்த்துக்கிறேன். ஸ்வீட் பாக்ஸில் ஒரு லட்டை காணோம். லட்டை தவிர மித்த எல்லாம் வச்சுருக்காங்க. இப்படி இருந்தா என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? மேடம், எந்த ஃபோன் வச்சுருக்கியே? உங்கள் ஃபோன் தான் ரிப்பேருக்கு கொடுத்தாச்சுல, கடையிலேருந்து வாங்கிட்டு வரதான் இவ்வளோ லேட்டு. அது முதல்ல ரெடி ஆச்சுன்னு சாயங்காலமே சொன்னேன். நான் சரி நானுமே கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். அப்படி இருந்தால் நான் அரை மணி நேரம் சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆக்கிட்டேன். வந்தால் அப்புறம் மறுபடியும் போகணும், பெட்ரோல் காசு தானே. அதனால தான் ஒரு வேளை இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணலாம் பார்த்தா யார் ஃபோன் பண்ணுறேன்? சிவா கழிச்சு அவன் வெளியில் எங்கேயோ இருந்தேன் போல். அதோட நான் யாருக்கும் அடிக்கலை. ஆமாம்ல, நான் மறந்தே போயிட்டேங்க. ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டா சரிதான். வாங்க சாப்பிட்லாம், பசிக்குது. சாப்பிட்டீங்களா இல்லையா? இந்த காசு இல்லையடி, இருந்த காசெல்லாம் ஃபோனை கொடுத்துட்டு நான் எங்கே சாப்பிட்றேன்? சாப்பாடு செய்யலையா அப்போ நீ? இல்லை, நான் சப்பாத்தி செஞ்சு தான் வச்சுருக்கேன். இல்லை, வெளியில் எதுவும் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? லேட் ஆகிடுச்சு, அதனால கேட்டேன். இன்னும் காசு இல்லைன்னா சாப்பிடாம இருந்தால் நான் வீட்டில் செய்யாமையா இருப்பேன்? ஆமாம், எங்கெங்க உங்கள் தம்பியே ஆளை காணும், பெரிய தம்பி? அப்போ வேலை விஷயமா ஏதோ வெளியில் போயிருக்கான்னு நினைக்கிறேன். 2-3 நாள் ஆகும் வர்றதுக்கு. உனக்கு தெரியாதா? தெரியலைங்க. வாணிட்டையும் கேட்க முடியாது, அத்தைகிட்டையும் கேட்க முடியாது, சிவாட்டதையும் கேட்கணும்னு நினச்சி மறந்துட்டேன். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க.
என்னடி இது புதுசாக ஸ்வீட்லாம் கொடுக்குறேன் இன்னைக்கு? என்னடி நம்ம கல்யாண நாள் கூட இல்லையே, அதுக்கு என்ன ஒரு மாதம் கிடக்கு? என்ன ஸ்வீட்லாம், என்ன விசேஷம் இன்னைக்கு? எங்க மறந்தே போயிட்டீங்களா? ஒரு ஃபோனோட அடிச்சிக்கல எனக்கு ஃபோன்லையோ. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் இன்றைக்கி இன்டர்வியூ போகிறேன் தானே சொன்னேன். எவ்வளோ ஆசையாக நீங்கள் வந்தோன்னே ஆவலாக கேட்பேன்னு பார்த்தா அதை பற்றி மறந்தே போயிட்டே. ஸ்வீட்டு கொடுத்தோன்னேயாச்சும் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுவும் இல்லை, எதுக்கு ஸ்வீட்டுன்னு கேட்குறியே? போங்க அங்கிட்ட. என்னை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட யாவுமே இல்லை. யாவும் இருந்தால் அப்படி கேட்டுப்போலாம். என் நினைப்பே இல்லை, என் நினைப்பே உங்களுக்கு இல்லவே இல்லை. இருந்தாதே உங்களுக்கு யாவும் வந்திருக்குமே. ஸ்வீட்டை பார்த்தோன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. போங்க, வேறு யாரையும் நினச்சிக்கிட்டு தெரிய போல. ஆமாடி, பொழுதுக்கு உன்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நினைக்கிறதுக்கு என்ன ஆளா இல்லை, இவங்க ஒருத்தி தான் இருக்கா, இவங்களை நினச்சிக்கிட்டே திடுறாங்க போடிக்கிட்டு. சரி போங்க, உங்களுக்கு நினைக்கிறதுக்கு தான் 1000 பேர் இருக்கா. அப்புறத்துக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்க. போங்க, அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துக்குங்க. இல்லைன்னா படுக்கிறதுக்கு மட்டும் வந்தாலும் தனியாக படுத்துக்குங்க. என்கிட்டலாம் வந்து படுக்காதீங்க சொல்லிட்டேன். ஓ அப்படியா? அப்போ நான் போட்டுமா? அங்கே போனால் நல்லா விதவிதமாக சமைச்சு போடுவா. உன்னை பற்றி என்ன டெய்லி சப்பாத்தியாக போடுறாங்க, நல்ல பிரியாணி, சிக்கன் ரைஸு, அப்படியே எப்படி சொல்கிறது, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி விதவிதமாக சமைச்சு போடுவா. நம்ம மெனு மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு தான் அந்த அளவுக்கு ஆள் இருக்குல்ல, போக வேண்டியதானே. உங்களை யாரும் இங்கே வர சொன்னால் உங்களை வெத்தலை பார்க்க வச்சு யாரும் அழைச்சாவல. போங்க, என்கிட்ட ஒன்று பேசாதீங்க. அது சும்மா சொன்னேன்டி, திரும்படி ரொம்ப தாண்டி பண்ணுவேன். சும்மா விளையாடுக்கு சொன்னாலும் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. மூக்கு புடப்பா இருந்தால் இப்படி தாண்டி பண்ணுவேன். இங்கே விளையாட்டுக்கெலாம் ஒன்றும் சொல்லலை, உண்மையதான் சொல்லியிருக்கேன். நான் தான் இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கேன். அடியே நெசமாவே விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். உன்னை கடுப்பேற்றுருக்காண்டி. உன்னை தவிர வேறு யாரடி இருக்கா எனக்கு? வேறு யாரடி நினைக்க போகிறேன்? உன்னை நினைக்கவே எனக்கு நேரம் இல்லையா? இல்லை வேறு யாரையாச்சும் நினைக்கிறேன்? உன்னை வச்சவே மேய்க்க முடியல. இதில் 2-3 நமக்கு சரி வர மாதிரி. ஆமாம், ஸ்வீட் யாரடி வாங்கிட்டு வந்தா? அப்பா வாங்கிட்டு வந்தாரா? மாமா வாங்கிட்டு வருவாரா? அவர் ஸ்வீட் இப்போ கடை பக்கம் போன தெரிஞ்சாலே நான் பிச்சு விட மாட்டேன். பிச்சு உங்கள் தம்பி சிவாதான் வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு எப்படி தெரியுதில்ல, மாமா சொன்னார் போல். அவன் தான் வாங்கி வந்து இப்போ கொடுத்துட்டு இப்போ தான் போகிறேன் தூங்குறதுக்கு. சரி சரி சரி, வா சாப்பிட்டுட்டு படுக்கலாம். தூக்கமாக இருக்குது. காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு போகணும். அப்புறம் இன்றைக்கி அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. அத்தை ஒழுங்காக கூட பேசலை, இருங்கன்னு கூட சொல்ல. வந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. வந்ததும் வராதமாக போயிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணாமல் இருக்கும் என்னாச்சோ ஏதாச்சும்னு பார்க்க வந்தாங்களாம். அத்தை ஒழுங்காகவே பேசலை, மரியாதையும் கொடுக்கல. வாங்க வந்து இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாங்களா. அதனால் பச்சை தண்ணி கூட குடிக்கல. அப்படியே வந்த வாழை வெளியிலே நின்றுட்டு வெளியிலே போயிட்டாங்க. வீட்டுக்கு உள்ளே கூட வரல, ஹாலிலே வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க. இந்த அம்மா எதுக்குதான் இப்படி பண்ணுதுன்னே தெரியல. நான் 1000 தடவை சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி மூஞ்சியை காட்டாதம்மா, அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. இதுக்கு மேலே என்னம்மா செய்யணும்? அவங்கள்ட்ட எதுக்கு மூஞ்சியை காட்டுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டு அது கேட்கவே மாட்டேங்குது. இனிமேல் நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. சரி, நான் காலையில் என்னென்னு கேட்குறேன். இப்போ தூங்கியிருக்கோம். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்று கேட்கவே நான் எல்லாம் பழகி போச்சு. எங்கள் அம்மா பக்கமே இவங்க பண்ணுறது பழகி போச்சு. அதனால் ஒன்றும் இல்லை, உங்களை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் சண்டையெல்லாம் போட வேணாம். எப்போ மாறுறாங்களோ மாறட்டும். இல்லை அப்படியே இருக்கட்டும், நாங்கள் வேணால் மாறிக்கிறோம். அம்மாவுக்கு இந்த குழந்தை இல்லை, அந்த விஷயத்தை வச்சுதே ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பண்ணிட்டு போட்டு விடுங்க. எத்தனை நாள் பண்ணுவாங்க? கொஞ்சம் வயசு இருக்கிற வரைக்கும் தானே பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப முடியாமல் இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் ஒடுங்கிடுவாங்க. நீங்கள் விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க சாப்பிட்லாம், சாப்பிட்டு படுக்கலாம். காலைல சீக்கிரம் வேறு போகணும்னு சொன்னீங்கல்ல. சரி, நீ மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காமல் இருந்தால் சரிதான். நீ கஷ்டப்படாமல் இருந்தால் எனக்கு போதும். நீ வாட்டுக்கு தனியாக இருக்கியா, கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சி. இப்போதான் கொஞ்சம் வேலை கிடச்சிருச்சுல, அதனால கொஞ்சம் சந்தோஷம். அங்கே போனீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டுருவேன். அப்புறம் காலைல நைட்டு வருவேன், வேலை பார்ப்பேன், படுத்து தூங்கிடுவேன். அப்புறம் காலைல வேலை பார்த்துட்டு ஓடிடுவேன். அதனால ஒன்றும் கரைச்சல் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம்தான். அதனால தானே நானும் ஃப்ரெண்டை புலம்பிக்கிட்டே இருந்தேன். வேலை இருந்தால் சொல்லிட்டேன். அப்போ ஒரு நல்ல வேலையாக வரும்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் நாளைக்கு இந்த வேலையை பார்ப்போம். செட் ஆச்சுன்னா இதே பார்க்கலாம், இல்லைன்னா வேறு வேலை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. என்னடா அது, நம்ம பின்னாடி ஒரு ஜீவன் சித்திக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் 2 நாள் ஆச்சு, காலேஜ் பக்கமே காணோம். என்ன ஒன்று நம்ம திட்டில் எதுவும் கோச்சிக்கிட்டானா? சரி வரலைன்னா போகிறோம். நமக்கு என்ன, நம்ம என்ன உண்மையை தானே சொன்னோம், பொய்யா சொன்னோம். நம்ம மேலே ஒன்றும் தப்பு இல்லையே. அது ஒன்றும் இல்லடி, சும்மா போர் அடிச்சிச்சா. காலையில் சாப்பிடாம வேறு வந்துட்டேன் ஹாஸ்டலில். அதனால தாண்டி பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே வந்து இப்படி உட்காந்துருக்கேன். யாரையுமே தெரிஞ்சவங்க இல்லையா, கம்பெனி காலையிலே இருந்துச்சு. நல்ல வேலை நீ வந்துட்டு உன்னை கூப்பிட்டு பார்த்துட்டு நீ பாட்டுக்கு திரும்பாமல் அங்கே சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டே இருந்தவ கூட. அதனால தான் நான் பாட்டுக்கு தனியாகவே வந்துட்டேன். ஆண்டி நீ வேற, அவ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அங்கே யாரோ ஒரு பையன் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அந்த கதையை சொல்லி என் அக்கா போய் கூட்டிட்டு அந்த பக்கம் திரும்ப கூட விடலி. மூஞ்சி இழுத்து வச்சு கதையா சொல்றேன். எனக்கு எப்படா விடுவானாச்சு. இன்னொரு ஆள் அடிமை சிக்கிடுச்சு. அதோட நான் எஸ்ஐ ஒன்று தேடலாம் பார்த்தா உன்னை ஆளையே காணும். சரி இங்கே இருப்பேன் வந்து பார்த்து இங்கே உட்காந்துருக்கேன். என்னடி சாப்பிடுவேன்? இல்லை, இன்னும் ஒன்றும் சொல்லலை. நான் வர்ற அவசரத்தில் பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன். காசும் இல்லை. நீ காசு கொண்டு வந்தியா? ஐயா நான் எடுத்துட்டு வெளியே உன்னை தேடிட்டு வந்து நான் இங்கே காசு எடுத்துட்டு வந்தேன். காசு வச்சுட்டு வந்துட்டேன். சரிவா, நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு, அக்கௌண்ட் வச்சுக்கலாம். அக்கௌண்ட்லாம் வைக்கலாமாடி? ஏதாச்சும் ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்க. போடி என்கிட்ட. நான் சாப்பிடல, எனக்கு பசிச்சாலும் நான் அக்கௌண்ட் வச்சுலாம் சாப்பிட மாட்டேன். காசு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம், இல்லாட்டினா வேணாங்கிட்ட. நானும் இது வரைக்கும் அக்கௌண்ட்டே வச்சதில்லை. நீ ஒரு ஆள். என்னடி புள்ள, நான் எத்தனை தடவை அக்கௌண்ட் வச்சு கொடுத்துருக்கேன். நீ ஒரு ஆள், நீ வாங்க வேணாம், நான் வாங்கி தரேன். காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டு அக்கௌண்ட் வைக்க மாட்டாளா? அதுவும் கேண்டீன்ல. இவளோட சேர்றது பெரிய தப்பு. உன்னோட சேர்ந்துருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்.
இருந்தாலும் கொடுக்காம மறந்துட்டு விட்டோம்னா போகும்போது கேட்டால் என்ன பண்ணுறது? அத்தை தாய் அந்த அண்ணன் அப்படிலாம் கூப்பிட்டு வச்சுலாம் கேட்க மாட்டாருப்பா. கேட்டாலும் தனியா இருக்கும்போது கேட்பாரு, யாருக்கு முன்னாடி கேட்க மாட்டேன். நீ ஒன்றும் சங்கடப்படாத, நானே வாங்கிட்டு வரேன். நீ ஆமா உன் பின்னாடி ஒன்று சுத்திட்டே தெரியுமே, 2 நாள் எங்க ஆளே காண, நீ கவனிச்சே கவனிக்கலையா? தெரியலடி, மற்றவங்களை பார்க்குறதே எனக்கு என்ன வேலையா? யார் பின்னாடி வரா யார் பின்னாடி வரலன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தெரியல, அதெல்லாம் நான் கவனிக்கல. எனக்கு ஞாபகம் கூட இல்லை. வரலையோ தெரியல எனக்கு. வரல, இந்த நீ மன கஷ்டத்துல வந்து கேண்டில் உட்காந்து நினைச்சேன். நீ கவனிக்கவே இல்லையா? சரி சரி நம்பிட்டேன்.